சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடுகளை வந்து மேய்ச்சலுக்கு தாங்க கட்ட போகிறோம். சரி, அதை ஒரு விழாக்காக பார்க்கலாம். வாடாண்ணே ஐரு. இதாங்க நம்ம ஆட்டுக்கொட்டாயி. இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் இதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் புதுசாக வீடு கட்டினதுனால இப்போ அதில் வந்து குடியிருக்கிறோம். இதில் வந்து 2 வருஷம் இருந்த மாடாண்ணே. 1 வருஷம் இந்த கொட்டாயில் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடினா சீட்டு வீட்டில் வந்து 15 வருஷம் இருந்தோம். அது இதோட சின்னதாக இருந்துச்சுங்க. இருமா ஏமா சரிம்மா. போகலாமா போமா. இங்கிட்டு வாங்க. இவர் நம்ம கிட்டே போய் அவர்கள். ஏய் தண்ணி குடிக்கிறானா? மணி பார்த்தீங்கன்னா 7:30 காலையில். அதனால் தண்ணி குடிக்க மாட்டாளுங்க. எங்கடாண்ணே கம்பி எங்கே கிடக்கு? போமா. ஏமா இங்கே வாமா, இங்கே இருக்குமா, வாமா. வாடினா வரமாட்டா. அப்படியே சேட்டை பிடிச்சவங்க எல்லாம். இதோட பிள்ளைங்க 2 பேர், அதோட பிள்ளைங்க 2 பேருங்க. இருங்க ஒரு நிமிஷம் கட்டிக்கிறேன் கைட்ட. ஐரு பேத்து கட்டுவோமா இருக்கட்டுமா? வாமா. வா ஆத்தா, அங்கிட்டு வா. பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா புல்லாக இருக்குங்க. நல்லா மேய்ஞ்சிக்கொள்ளுங்க. அது இல்லாமல் நம்ம வந்து கொல்லையில் வேலை பார்த்துட்டு வரும்போது புல் பிடிங்கிட்டு வருவோம். சொந்தங்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தாலாம் மேய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அப்படியே ரவுண்டிங்லேயே திரிவாங்க இவங்க. சொந்தங்களே இந்த நம்ம ஆட்டு மேலே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா ஒரு பறவை. இது வந்து இரட்டை வால் குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கரிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆடு மாடாக இருந்தாலும் சரி, இல்லை மனிதர்கள் கூட இருந்தாலும் சரி, ரொம்பவே நெருக்கமாக இருக்குங்க இந்த பறவை. ஏதோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட பழகிற மாதிரி பழகும். இப்போ பார்த்தீங்களா அங்கே போய் உட்காந்துக்குச்சு. சரிங்க சொந்தங்களே, நம்ம ஆத்தாலாம் மேய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமாட்டி ஒரு 12 மணியே போல் நம்ம கொல்லையில் வந்து வெள்ளரிக்கை எடுத்துக்கிட்டு இருப்போம். ஒரு இடையில வந்து ஆட்டை பேத்து கட்டிட்டு தண்ணி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் சாயந்தரம் பில்லு பிடிங்கிட்டு வருவோமா, அதை போட்டோம்னா அதையும் சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதாங்க. இதுக்குன்னு தனியாக வந்து ஆடுகள் நிறையா இருந்துச்சுன்னா தனியாக வந்து மேய்க்கிறதுக்குன்னு ஒரு ஆள் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆள் ஓட்டிக்கிட்டு திரிவாங்க. நாங்கள் வந்து சும்மா 2 ஆடு தானே வச்சுருக்கோம் நம்ம. அதனால் வந்து அதை கட்டி போட்டுறது. குட்டிகளும் அம்மா கூட நின்றுங்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மாடு வந்து ஒன்று தான் நிற்கிது, நம்ம ஆத்தா. அவங்களையும் மேய்ச்சலுக்கு கட்டிடுவோம். அப்புறம் வரும்போது புல்லு பிடிங்கிட்டு வருவோம் சாயந்தரம் வரும்போது.
சரிங்க சொந்தங்களே, எல்லாம் பார்த்து நேரத்துக்கு சாப்பிடுங்க, பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.